நம்முடைய செய்தியாளர் தாயுமானவன் கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கின்றார். தாயுமானவன், கூட்டம் தொடங்கி விட்டதா? என்னென்ன விஷயங்கள் ஆலோசிக்கப்பட போகிறது? இந்த நாளைய முதல்வர் முழக்கம் பற்றியும் சொல்லிடுங்க. தமிழகத்துல முதலமைச்சர் நாற்காலி யாருக்கு என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அந்த வகையில யாருக்குமே தனிப்பெரும்பான்மை கிடைக்கப்பெறாத ஒரு சூழல் இருக்கிறது. பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் ஒவ்வொரு கட்சிகளுமே பல்வேறு குழப்பத்துக்கு ஆளாகி இருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த மட்டில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தாலும் கூட பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாத காரணத்தால் 2 முறை ஆளுநரை சந்தித்து விட்டாலும் கூட இன்னமும் அந்த பதவியேற்பு விழா என்பது நடத்த முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. பெரும்பான்மையை நிரூபிக்கவும் தக்க வைப்பதற்காகவும் கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை தக்க வைப்பதற்காகவும் தொடர்ந்து பல்வேறு கட்சிகளுடன் திரைமறைவிலும் நேரடியாகவும் தங்களுடைய பேச்சுவார்த்தையை தமிழக வெற்றி கழகத்தினர் மேற்கொண்டு வராங்க. அப்படிப்பட்ட பேச்சுவார்த்தையில அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக, குதிரை பேரம் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக நேற்றைய தினம் அதிமுக எம்எல்ஏக்கள் அவசரமாக அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமியை கிரீன்வே சாலை இல்லத்துல சந்தித்து விட்டு அனைவருமே புதுச்சேரியில் இருக்கக்கூடிய இந்த ரெசார்ட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புதுச்சேரியில் இருக்கக்கூடிய இந்த ரெசார்ட் பகுதிக்கு வருகை தந்திருக்கிறார். அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் கூட்டம் என்பது இன்னும் சற்று நேரத்துல துவங்க இருக்கிறது. இந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்துல பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்க இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. அதிமுகவை பொறுத்த மட்டில் பார்த்தோம் என்றால் 47 எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தற்போது இந்த கூட்டம் என்பது நடைபெற்றிருக்கிறது. இந்த கூட்டத்தை பொறுத்த மட்டில் முன்னணி நிர்வாகியாக இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் மட்டும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. மாறாக அவர் டெல்லி புறப்பட்டு சென்றிருப்பதாக ஒரு தகவல் இருக்கிறது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, CV சண்முகத்தை பொறுத்த மட்டும் ஏற்கனவே ராஜ்யசபா உறுப்பினராகவும் இருந்து வருகிறார். இரட்டை பதவிகளை வகிக்க கூடாது என்பதால மயிலம் தொகுதி எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மீண்டும் மாநில அரசியலுக்கு திரும்பக்கூடிய வகையில் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்பதற்கு முன்னதாக இந்த ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதற்காக CV சண்முகம் டெல்லி புறப்பட்டு சென்றிருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. அதே சமயம் பரபரப்பான சூழல் இன்னுமே கூட யாருக்கும் இந்த பெரும்பான்மை கிடைக்கப்படாத நிலையில தமிழகத்துடைய அரசியல் களம் என்பது எதை நோக்கி நகரப்போகிறது என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கக்கூடிய நிலையில CV சண்முகத்துடைய அந்த டெல்லி பயணம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. காரணம் என்னன்னா, அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி புதுச்சேரி வந்திருக்கக்கூடிய நிலையில் அவர் டெல்லி சென்றிருப்பது என்பது ஒரு முக்கியத்துவம் பெறுகிறது. அவர் எதற்காக சென்றிருக்கிறார் என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜக தலைவர்கள் யாரேனும் சந்திக்கிறாரா என்ற ஒரு கேள்வியும் அரசியல் நோக்கர்களால் முன்வைக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலைதான் புதுச்சேரி வந்திருந்த அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமிக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தாங்க. நாளைய முதல்வர் என்ற கோஷத்தையும் எழுப்பினாங்க. வழக்கமா நீங்கள் சொல்வது போல அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவருக்குமே அந்தந்த கட்சி தொண்டர்கள் செய்யக்கூடிய அந்த கோஷம் தான் என்றாலும் கூட பரபரப்பான இந்த சூழல் அரியணை யாருக்கு என்ற ஒரு கேள்விகளுக்கு எழுவக்கூடிய ஒரு சூழல்ல அதிமுக தரப்புல உற்சாக மிகுதியாக தற்போது அடுத்த நாளைய முதல்வர் எடப்பாடியார் என்ற கோஷம் என்பது முக்கியத்துவம் பெறுவதை பார்க்க முடிகிறது. அதிமுகவை பொறுத்த மட்டில் நடைபெறக்கூடிய இந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்துல இறுதியாக சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. குறிப்பா இந்த கூட்டத்தை பொறுத்த மட்டில் எடப்பாடி பழனிசாமியோடு KP முனுசாமி, SP வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட பலரும் வருகை தந்திருக்கிறாங்க. ஏற்கனவே எம்எல்ஏக்கள் அனைவருமே நேற்று இந்த ரெசார்ட்டுக்கு வரவழைக்கப்பட்டிருந்த ஒரு சூழலை எம்எல்ஏக்கள் கூட்டம் என்பது தொடங்கி இருக்கிறது. ரைட். எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக போகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதற்கு பிறகு என்ன ஆக போகிறார்? ஆட்சி அமைக்க உரிமை கோர போகிறாரா அப்படின்ற கேள்விகள்லாம் நமக்கு எழுகிறது. என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.